இன்றைக்கி இங்கிலாண்டில் இருக்கிற க்ரூ டவுனில் க்ரூ ஹால் ஹோட்டலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டலுக்கு நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க. அது இல்லாமல் பில்டிங் ஆர்கிடெக்சர் ஒர்க்கு அண்ட் அதில் சந்திரமுகி மாதிரி ஒரு நிறைய கதைங்களும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது ஹோட்டலோட ரிசப்ஷன் ஏரியாங்க. செக்இன் பண்ணும்போதே கேட்டாங்க, ஓல்டு பில்டிங்கில் ரூம் வேணுமா, நியூ பில்டிங்கில் வேணுமான்னு. தெரியாதனமாக ஓல்டு பில்டிங்குன்னு சொல்லிட்டேன். அது என்ன காரணன்றதை கடைசியில் சொல்கிறேன், பாருங்கள். இது ரிசப்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹாலுங்க. இது ஹால் ஆஃப் பில்லர்னு சொல்கிறாங்க. இது 2 ஃப்ளோர் கவர் பண்ணுற மாதிரி பில்லர்ஸ் எல்லாம், வுட்டன் பில்லர்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்க. சென்டரில் வச்சுருக்க பியானோவில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 7 ஸ்வரத்தை லைட்டாக வாசிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. இது ரிசப்ஷன் ரைட் சைடில் இருந்த பார் ஏரியாங்க, டைனிங் ஏரியாவும். அங்கேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டார்ஸில் போனாங்க. ஸ்டார்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இது சர்ச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது சர்ச்சு உள்ளாரே ஒரு மினி சர்ச் ஒன்று இருக்குது. அப்படியே ஸ்டார்ஸில் மேலே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. அது பார்ட்டி ஹால் மாதிரியோ, வெட்டிங் ஹால் மாதிரியோ, இல்லை டைனிங் ஹால் மாதிரியோ இருக்குது. அந்த ஹால்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பார்க்கலாம் வாங்க. அப்படியே அந்த ஆர்ச்சிலலாம் அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபயர் இன்சிடெண்ட் வந்து 1866 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ரீபில்ட் பண்ணும்போது இப்போ இருக்க அந்த மாடர்ன் பில்டிங்கெல்லாம் 1870 பண்ண ஆர்கிடெக்சர் ஒர்க்குங்க. இது இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஹால் ஆஃப் பில்லரை ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கு. இந்த ஹால் ஆஃப் பில்லர் மேலே ரூஃபில் இருந்த ஒர்க்குங்க. இதெல்லாம் உள்ளாரியே ஒரு மினி லைப்ரரி ஒன்று இருக்குது. யாருமே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பில்டிங்கு. நாங்கள் போன டைம் என்னன்னு தெரியல, யாரும் இல்லை. இது செப்பரேட்டாக இன்னொரு ஹாலுங்க. இது லாங் ஹாலுன்னு சொல்கிறாங்க. இது வெட்டிங்கெல்லாம் நடக்கும் போல் இருக்குது. வெட்டிங்கு, டைனிங்கில் தனியாக. இது ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி. எல்லாம் இந்த ஆர்ட் ஒர்க்கு, வுட் ஒர்க்கு எல்லாமே வந்து அப்படியே 1870s எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஸ்பெயின்லேருந்து வந்து பண்ணதாக சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். இது பக்கத்தில் இன்னொரு மீட்டிங் ரூமு, 2 மீட்டிங் ரூமு, 2 ப்ரைவேட் டைனிங் ரூமு எல்லாம் இருக்குதுங்க இங்கே. அது இல்லாமல் ரூம்ஸ் நிறையா இருக்குது. மாடர்ன் பில்டிங், ஓல்டு பில்டிங்னு. இது கேம்ஸ் ஏரியா, இன்டோர் கேம்ஸ் ஏரியா மாதிரி சின்னதான். இது பில்டிங் பேக் சைடு பெரிய செஸ் போர்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பின்னாடி பெரிய கார்டன் இருக்குது. வாட்டர் ஃபவுண்டைன், பாண்ட் ஏரியா ஒன்று இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நைட் அங்கேயே டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சுங்க. டின்னர் சுமாராக தான் இருந்துச்சு. சிக்கன் கறி, ரைஸு. காலையில் ஒரு 5:40 இருக்குங்க. திடீர்னு பார்த்தா ரூம்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்துட்டான். பார்த்தா அந்த ஓல்டன் டேஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்களே பிரிட்டிஷ் ஆளுங்க, அந்த முட்டி வரைக்கும் ஷூ மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, ரெட் கலர் ஹேட்டு, ஃபெதர்லாம் இருக்குது. டக்குன்னு உள்ளே வந்துட்டான். நான் எழுந்துச்சி கத்த ட்ரை பண்ணுறேன், கத்த முடியல என்னால். நான் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே அவன் ஓடிட்டான் டக்குன்னு. நான் வெளியில் வந்து பார்க்குறேன், பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு கப்புள் நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி யாராவது போனாங்களான்னு கேட்டால், இல்லையே அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்றாங்க. தான் கிர்ன்னு ஒரு சவுண்டு, அலாரங்க. அட கனவா, கரெக்டாக 5:45 யாரும் எழுப்பி விட்டாங்களே, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு சரி அதாவது ஸ்விம்மிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தோம். அவங்ககிட்ட இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், க்ரூ ஹால் அப்படின்னு. அந்த ஹோட்டலில் ஏன்டா ஸ்டே பண்ணேன், அது ஒரு ஹாண்டட் ஏரியா, பேய்ங்க நடமாடுற இடம் அப்படின்னா. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்போது காலையில் வந்தது அவங்க தானோ அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய சந்திரமுகி ஸ்டோரி இந்த ஹோட்டலை பற்றி நிறைய பேர் சொல்கிறது அப்புறமேட்டு தாங்க கேள்விப்பட்டேன்.